Vivo V15 Pro இந்த ஒரு மாசமா இந்த போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போன்ல வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா 32 மெகாபிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. பின் பக்கத்துல ட்ரிபிள் ஏஐ கேமரா கொடுத்திருக்காங்க. முன் பக்கத்துல ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே, இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே. இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, டூயல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு பல ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த போனை நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்ல, சோ கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க இந்த மாதிரி வீடியோஸை மிஸ்ஸே பண்ணாம உடனே பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த Vivo V15 Pro ஓட அன்பாக்சிங் மற்றும் இதுல என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இங்க ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபுல் ரிவ்யூ, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதுல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல முன் பக்கத்துல டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே. இது ஒரு அல்ட்ரா ஃபுல் வியூ டிஸ்ப்ளே அப்படின்றாங்க. சோ முழுக்க டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துலயும் நம்மளுக்கு நாட்ச் கிடையாது, கேமராஸ் கிடையாது. சோ இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்ல பிரைட்டா இருக்கு, கலர்ஸ் நல்லா எடுத்து கொடுக்குது. வெளிய அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலுமே நல்ல பிரைட்னஸா இருக்கு, எந்த குறையுமே டிஸ்ப்ளேல சொல்ல முடியாது. சோ டிஸ்ப்ளே தரமா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே அப்படினு சொல்லிட்டேன். நம்ம எதிர்பார்க்கிற ஃபீச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம்னா 5th ஜெனரேஷன் ஆஃப் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றாங்க. ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா அன்லாக் பண்ணுது. சொல்ல போனா நான் OnePlus 60 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை விட ரொம்ப ஃபாஸ்டாவே இது அன்லாக் பண்ணுது. சோ இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பக்காவா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்ட், பொதுவா Oppo Vivo எல்லாத்துக்குமே இதான் மெயின் செல்லிங் பாயிண்ட், கேமரா. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா 32 மெகாபிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம செல்ஃபி ஆன் பண்ணோம் அப்படின்னா மேல பாப்அப் ஆகி வெளியே வரும். சோ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இந்த மாதிரி போயிடும். சோ இதான் இதுல ஸ்பெஷல். அதுவும் 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நல்ல லைட்டிங்ல எடுத்தாலும் சரி, லோ லைட்ல எடுத்தாலும் சரி, போட்டோஸ் எல்லாமே அவ்வளவு அற்புதமா வருது. ரொம்ப லோ லைட்டா இருக்கு அப்படின்ற இடங்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் நாய்ஸ் தெரியுது, மிச்சபடி ஓகே தான். அண்ட் இந்த செல்ஃபி கேமரால நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, AR ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்றப்ப ரொம்ப ஃபன்னியா இருக்கு. அது போக லைவ் ஃபோக்கசிங் ஆப்ஷன் இருக்கு, அது போக போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன் செல்ஃபில கொடுத்திருக்காங்க. ஒரு டிஃபரண்டான ஃபீல் கொடுக்குது அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்கறப்ப. அண்ட் இந்த பாப்அப் கேமரா பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எங்கேயும் போய் இடிச்சிராதா, இது ஒரு ஃபெயிலியர் மாடல் தானே அப்படின்ற தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி கிடையாது. இந்த டெக்னாலஜி இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. விவோ நெக்ஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி பாப்அப் கேமரா கொண்டு வந்தாங்க. அதை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி டெக்னாலஜில இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எப்ப செல்ஃபி கேமராவை யூஸ் பண்றோமோ அப்போ மட்டும் தான் இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஃபாஸ்டா மேல வரும். சோ எப்ப ஆஃப் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாவே கீழ இறங்கிரும். சோ எந்த வித டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ இந்த செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போன்ல ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. சோ இந்த ஃபேஸ் அன்லாக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மேல வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழ போயிருது. சோ ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கு, அக்யூரேட்டாவே இருக்கு. அப்படியே போனை திருப்பி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா AI ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 48 மில்லியன் குவாட் பிக்சல் இருக்க ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு டீடைல் நிறைய கிடைக்கும். ஒரு நார்மல் போட்டோ எடுத்தாலும் அதுல டீடைல் ஜூம் பண்ணி பார்த்தாலுமே நமக்கு நிறைய டீடைல் கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது கேமரா பார்த்தோம்னா 8 மெகா பிக்சல் சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வைட்ல போட்டோ எடுக்கிறது அப்படினாலும் வைட்ல போட்டோ எடுத்துக்கலாம், ஒரு நல்ல வைட் கிடைக்குது. மூணாவது பார்த்தோம்னா ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட பிளர் பண்ணி போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இந்த கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேக் கேமராவை யூஸ் பண்ணி நல்ல லைட்டிங்ல எடுத்தாலும் சரி, லோ லைட்ல எடுத்தாலும் சரி, பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நைட் டைமிங்ல எடுக்கிறதுக்கு சூப்பர் நைட் மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த நைட் மோட்ல எடுக்கிறப்ப டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா தெரியுது, பார்க்கிறதுக்கும் அந்த போட்டோ அழகா இருக்கு. சோ இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த போட்டோஸ்ல ரொம்ப லைட் இல்ல, லைட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற இடங்கள்ல மட்டும் போட்டோ எடுக்கிறப்ப கொஞ்சம் நாய்ஸ் தெரியுது. சோ கேமராஸ் பக்காவா இருக்கு, கேமரால எந்த குறையுமே சொல்ல முடியாது. பேக்ல இருக்க கேமராவை யூஸ் பண்ணி அப் டு 4K வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 1080 பிக்சல்ஸ் வரையும் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். சோ கேமரா இவ்வளவுதான். அண்ட் இந்த பேக் சைடுல இருக்க கேமராக்கு அப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த கிரேடியன்ட் பேக். பாருங்களேன் எவ்வளவு பல இருக்குன்னு. இப்ப வர 8000 ரூபாய் போன்ல கூட கிரேடியன்ட் பேக் இருக்கு, இல்லன்னு சொல்ல. ஆனா இதுல இவங்க என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கொடுத்திருக்க அந்த டெக்ஸ்சர், அந்த டிசைன் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நல்ல பல இருக்கு. கிளாஸ் மாதிரியே இருக்குல்ல, ஆனா கிளாஸ் கிடையாது.
இது ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக்கே நல்ல கிளாஸ் மாதிரி பல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு. இன்னொரு கலர் கூட இருக்கு, ஐ திங்க் ரெட்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். தென் அதுக்கடுத்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தோம்னா Snapdragon 675 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் இப்போ ஒரு 14,000 ரூபாய் ஃபோனுக்கே வந்துருச்சு. அப்புறம் ஏன் ப்ரோ இவங்க 29,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் பாப்அப் கேமரா இருக்கு, பின்னாடி ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பல ஃபீச்சர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி இந்த பிரைசிங் பற்றி முக்கியமாக கடைசியில் பேசலாம். ஸோ இந்த Snapdragon 675 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ப்ராசஸரோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. ஸோ எந்த இடத்துலையும் லேக் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. ஒரு ஹெவி கேம் ஒரு ஃபுல் கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்றோம் அப்படின்னாலும் எந்த இஷ்யூமே இல்லை, எந்த லேகுமே இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் கேம் விளாட்றது அப்படின்னா ஹையர் அண்ட் கேம் எந்த கேம்னாலும் இந்த ஃபோனில் விளாட்லாம். அண்ட் இந்த ப்ராசஸர் ரன் ஆகிற OS பார்த்தோம்னா FunTouch OS மேலே Android 9.0 பை கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் ஒரு iOS சாஃப்ட்வேரை சைனாக்காரன் டெவலப் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் UI இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ல, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு சில ஒப்பீனியன் இருந்துச்சு, அதை தான் நான் சொன்னேன். தென் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற பேட்டரி பார்த்தோம்னா 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியில் குறை சொல்லலை. ஆனால் நான் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் போட்டு ஃபோன் வாங்கல, கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் போட்டு ஃபோன் வாங்குறேன். இதுலையுமே எனக்கு டைப் சி சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதில் டைப் சி கிடையாது, மைக்ரோ USB போர்ட் தான். ஸோ நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, டூயல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். அதற்கான அடாப்டரும் பாக்ஸ்குள்ளவே கொடுக்குறாங்க. என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாலும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் டைப் சி கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் கொடுக்கல. ஸோ அதை கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சார்ஜிங்கை பொறுத்தவரை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அப்படி ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா ஹெவி யூசேஜ் பண்ணுறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குது. ஒரு லைட் யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1.5 நாள் வருது பேட்டரி லைஃப். அதுக்கப்புறம் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரே வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்கு. இன்கேஸ் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா டெடிகேட்டடாக மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டும் போட்டுக்கிற முடியும். டெடிகேட்டடாக மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. டூயல் வோல்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஜியோ சிம் அட் அ டைம்ல இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த ஃபோனில் என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே, பாப்அப் கேமரா, பின் பக்கத்தில் ட்ரிபிள் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அது போக டூயல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த மாதிரி பல ஃபீச்சர் நிறைய அட்வான்டேஜ் இந்த ஃபோனில் இருக்கு. குவாலிட்டியும் பக்காவாக இருக்கு, எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியல. என்ன நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது பார்த்தோம்னா நைட் மோட செல்ஃபிக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதை கொண்டு வந்திருக்கலாம். இந்த 2 விஷயம் மட்டும்தான் இந்த ஃபோனில் நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவுமே பெரிய ப்ராப்ளம் இல்லை, மிச்சபடி ஃபோன் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே பக்காவாக இருக்குது. பொதுவாக விவோ ஃபோன் யாராவது வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு செல்ஃபி முக்கியமா, கேமரா முக்கியமா, உங்களை அழகாக காட்டணுமா, அப்போ மட்டும் விவோ வாங்குங்க. ப்ராசஸிங்காக இல்லை குவாலிட்டிக்காக விவோக்கு போகாதீங்க அப்படின்னு நிறைய பேரை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஃபோனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குவாலிட்டி, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸும் வச்சுருக்காங்க. 29,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. சில நேரங்களில் ஆஃபரில் 26,000 ரூபாய் 27,000 ரூபாய்க்கு வருது. ஸோ 29,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த அட்வான்டேஜ் எல்லாமே ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் ஓகே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? 29,000 ரூபாய்க்கு இது ஒர்த்து தானா, இல்லை ப்ரோ இதெல்லாம் ஒர்த்து இல்லை, விவோலாம் மொக்க பிராண்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு எது தோணாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த விவோ V15 Pro பற்றி எனக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே ஓப்பனாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதான் என்னோட ஓப்பனான ரிவ்யூ. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி விவோ V15 Pro வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நன்றிங்க.